சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை இந்த மாதத்திலே நாம தியானித்து வருகிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து கொஞ்சம் தெளிவாக நான் சொன்னேன். காபிரியேல் தூதன் தேவனால் அனுப்பப்பட்டவன். காபிரியேல் தூதன் தேவனுடைய செய்தியை கொண்டு வந்து மரியாளுக்கு சொல்லுகிறார். மரியாளுக்கு சொல்லப்பட்ட தேவனால் ஒரு தூதனிடம் கொடுத்து அனுப்பப்பட்ட செய்தியை மரியாள் விசுவாசித்தாள். ஆகையினால் அந்த தேவ தூதன் சொல்லுகிறான், விசுவாசித்தவளே பாக்கியவதி. எதை விசுவாசித்தாள்? கர்த்தரால் சொல்லப்பட்டவைகளை, கன்னியாய் இருக்கிற நீ கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை அவள் விசுவாசித்தபடினால். இதை போன வாரம் நான் உங்களுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லிட்டேன். அந்த தேவனால் சொல்லப்பட்டவைகளை அவள் விசுவாசித்தபடினால் தேவ தூதன் அங்கே சொல்லுகிறான், விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, உனக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றான். அன்றைக்கு காபிரியேல் தூதன் மூலமாய் தேவனுடைய வார்த்தை வந்தது. இன்றைக்கு சபை தூதன் மூலமாக நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் செய்தியை பரலோகத்தில் இருந்து ஆண்டவர் தருகிறார். அன்றைக்கு தேவ தூதன் எப்படி செய்தியை கொண்டு வந்தானோ அதுபோல ஊழியக்காரர்கள் தேவ தூதர்களாக கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருகிறோம். இதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனால் கொடுக்கப்படுகிற செய்தியை, வார்த்தையை விசுவாசிப்பாயானால் அவரால் சொல்லப்படுகிறவைகள் உனக்கு நிறைவேறும். ஆமென். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நீ விசுவாசிக்கும் போது அது உனக்கு நிறைவேறும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சில நல்ல வார்த்தைகளை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். போன வாரத்தில் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை, அதில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு என்னதெல்லாம் சொல்லி இருக்கிறார் என்று நான் உங்களோடு கூட பேசினேன். இன்றைக்கு ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். அல்லேலூயா. இது யாரை பற்றி சொல்லுகிறது? புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறதான சபையை பற்றி சொல்லுகிற பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே தேவனுடைய ஜனம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய ஜனம், நாங்க மட்டும்தான் ஆண்டவருடைய ஜனம். தேவன் எங்களைத்தான் தெரிந்து கொண்டார், எங்களோடு மட்டும்தான் தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார், நாங்கள் மட்டும்தான் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள். ஆகையால் வானத்திற்கு கீழே பூமியிலே நாங்கள் மட்டும்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் தேவனுக்குரியவர்கள். புறஜாதிகள் அவர்கள் எல்லாரும் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், அவர்கள் எல்லாரும் பாவிகள், அவர்கள் நரகத்தில் எரிகிற நெருப்பிற்கு
விறகாக போடப்படுகிறவர்கள் என்று ஒவ்வொரு யூதனும் சொல்லுவானா எண்ணிக்கொண்டிருந்தார்களா? அந்த யூதர்கள் வாழ்ந்த காலத்திலே ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் அல்லாதவர்களை நான் நோக்கி, அல்லேலூயா, என் ஜனம் அல்லாதவர்களை நான் நோக்கி, அவர்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தார்கள், இரக்கம் பெறாத அவர்களை பார்த்து நான் சொல்லுவேன், நான் உங்களுக்கு இறங்குவேன் என்று நான் சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் அவளை எனக்கென்று பூமியில விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவர்களுக்கு இறங்குவேன். இதுதான் இன்றைக்கு வார்த்தை. இரக்கம் பெறாதிருந்தவர்களுக்கு இறங்குவேன். ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் இரக்கம் பெறாதிருந்தார்களோ அவர்களுக்கு இறங்குகிற கர்த்தர். இரக்கம் பெற்றிருந்தவர்கள் ஆபிரகாமின் சந்ததிகள். ஏற்கனவே இரக்கம் பெற்றவர்கள் யூதர்கள், இஸ்ரவேலர்கள். ஆனால் இரக்கம் பெறாதிருந்த ஒரு ஜனம் அமலேக்கியர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், பெலிஸ்தியர்கள், புறஜாதிகள், தேவனுடைய இரக்கம் பெறாதவர்கள், அவர்களெல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவர்கள் வரக்கூடாது. ஆனால் ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு நான் இறங்குவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்களே, தேவ ஜனமாக வந்திருக்கிறீர்களே, இதற்கு பேர் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் நல்லவர்களாய் இருந்ததுனால வரல. நீங்களும் நானும் நல்லவர்களாய் இருந்ததுனால இன்றைக்கு அவரை பார்த்து தேவனே என்று நாம சொல்லல. தேவ பக்தி உள்ள ஜனமா இருந்ததுனால தேவனை கண்டுபிடித்து என் தேவனே என்று தேவனை பார்த்து தேவனே என்று சொல்லல. நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் யானையையும் குதிரைகளையும் வணங்கிக் கொண்டிருந்தவர்கள், எலியையும் பாம்பையும் மயிலையும் வணங்கிக் கொண்டிருந்த ஜனங்கள் நாம். நம்முடைய மனதுக்கு என்ன தோன்றினதோ அவைகளை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள். ஆனால் கர்த்தர் அவருடைய கண்களிலே நமக்கு இரக்கம் கிடைத்ததினால, நம்ம எல்லாரும் நரகத்தின் பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் கர்த்தருடைய கண்களிலே இரக்கம் கிடைத்ததினால, இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு நான் இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி, ஆமென் சொல்லுங்க. என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி. நாமதான் ஒரு கூட்டம் இன்னும் உள்ளே வராமல் இந்த ஆலயத்துக்கு வெளியே கல்லடை குறிச்சியில கிட்டத்தட்ட 25,000 அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. இந்த அம்பை தாலுகாவில் ஏறக்குறைய 3 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாரும் யார் என்றால் கர்த்தருடைய ஜனம் அல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறார். அந்த ஜனங்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறாரா, நீங்கள் என் ஜனம் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆமென். நீங்களும் நான் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிறோம் என்றால், நான் சொல்கிற கர்த்தருடைய கண்களிலே நமக்கு இரக்கம் கிடைத்தபடினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இரக்கம் கிடைத்தபடினால் இன்றைக்கு நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீர்கள். நீங்களாக வரவில்லை. கர்த்தர் உங்களை ஆண்டவர் யார் மூலமாகவோ கொண்டு வந்திருக்கிறார். காரணம், நீங்கள் கர்த்தருடைய கண்களிலே இரக்கம் பெற்றவர்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை. நம்ம எல்லாரும் நமக்கு ஒரு பெயரை வைத்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள், இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம்.
கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் முன்னே தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? கீழே சொல்றார், அடுத்த வார்த்தை சொல்றார், முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். எப்படி ஐயா நீங்கள் அவருடைய ஜனம் ஆனீர்கள்? எப்படி அவருடைய ஜனமாய் மாறினீர்கள் என்றால், முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள். சுபாவத்தினாலே, நம்முடைய செய்கையினாலே, அவரை வெறுத்து தள்ளினதினாலே. ஆனால் இப்பொழுதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கர்த்தர் நமக்கு இரக்கம் கிடைக்க பண்ணினார். அந்த இரக்கத்தினாலே நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? அவருடைய ஜனமாய் மாறி இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 9வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 9வது வசனம். புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம். ஆமென், ஆமென். இப்ப நீங்களும் நானும் என்ன பெற்றிருக்கிறோம்? எல்லாம் சொல்லுங்க, என்ன பெற்றிருக்கிறோமா? கர்த்தருடைய கண்களிலே இரக்கம் கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைத்ததுனால தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அவருடைய சரீரமாகிய சபையில சேர்த்து கொள்ளப்பட்டோம். அப்படி இரக்கம் பெற்றதுனால அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். ஆமா தானே? இன்னைக்கு எல்லாரும் நாம யாரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஒரு காலத்தில் எவைகளையெல்லாமோ சொல்லி கொண்டிருந்தோம், ஆனா இன்றைக்கு நம்ம எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். காரணம் என்ன? கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைத்ததுனால நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறோம். என் பாட்டினால் நான் அவரை துதிப்பேன், என் ஸ்தோத்திரத்தினால் நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு அல்லேலூயா என்று சொன்னால் தேவனுக்கு மகிமை என்று அர்த்தமா? ஒவ்வொரு பிள்ளைகளும் காலையில் வந்து கர்த்தரை பாடி நம்ம அவரை என்ன பண்ணுகிறோமா? மகிமைப்படுத்துகிறோம். காரணம் என்ன? அவருடைய கண்களிலே இரக்கம் கிடைத்தது. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:1. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாய் இல்லாவிட்டால் நாங்கள் எழுத்தின்படி உள்ள ஊழியத்தை அல்ல, நாங்கள் ஆவியின்படி ஊழியம் செய்கிறபடியினால் நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறோம், ஆகையால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நான் இப்படி சொல்றேன், பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்தவர்கள் நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் நடத்தப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நீங்களும் நானும் ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். ஆவியினாலே நடத்தப்படுகிற நாங்கள் இப்படிப்பட்ட இரக்கத்தை பெற்றிருக்கிறபடினாலே சோர்ந்து போவதில்லை என்று சொல்லுகிறேன். ஆமென். இரக்கம் பெற்றதுனால ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, இரக்கம் பெற்றதுனால நம்ம என்ன பண்ணுகிறது இல்லை? சோர்ந்து போகிறது இல்லை. ஆமான்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இருதயத்திலிருந்து உண்மையாக சொல்றோம்? ஆமா தானே? கர்த்தருடைய இரக்கம் பெற்றதுனால நம்ம என்ன செய்யறது இல்லையா? சோர்ந்து போகிறது இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் எழுத்தின்படி அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் ஊழியம் செய்தார்கள், விசுவாசித்தார்கள், கர்த்தரை பின்பற்றினார்கள். ஆனால் அநேக நாட்களில் அவர்கள் சோர்ந்து போனதுண்டு. ஆபிரகாம் முதற்கொண்டு எலியா வரைக்கும் சோர்ந்து போனதுண்டு. வல்லமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் எலியா, வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினவர், மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்து போட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் அவருக்கு சோதனை வந்த போது ஒரு ஸ்திரீனாலே அவருக்கு மரண பயம் வந்த போது அவர் சூரச்சரின் கீழே படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே என்று சோர்ந்து போனார். ஆமா தானே? அல்லேலூயா. சோர்ந்து போனார். ஆனால் இதை பவுலை குறித்து கொஞ்சம் பாருங்க. ஏன்னா அதே ஆவியை உடையவர்களாகிய தான் நாமும். அதனால தான் நான் அதை சொல்றேன். பவுலை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு எலியாவுக்கு ஏற்பட்ட போராட்டம் ஒரே ஒரு போராட்டம் தான். ஆனால் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் கொஞ்சம் வாசிங்களேன். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் கவனிங்க. 23 முதல், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகமாய் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகம் பிரயாசப்பட்டவன்.
தன்னை குறித்து அவர் சொல்ல போகிறதுனால சொல்றார். தன்னை குறித்து சொல்ல போகிறதுனால நான் புத்தியீனமா சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்கிடுங்க. ஏன்னா தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல என்று சொன்னவர் பவுல். அதனால் தன்னை குறித்து ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்க போகிறார். நான் என்னதெல்லாம் பாடுபட்டேன் ஆண்டவருக்காக என்று ஒரு பட்டியலை சொல்ல போகிறதுனால நான் கொஞ்சம் புத்தியீனமா பேசுறேன்னு நீங்க நினைச்சுக்கிடுங்கன்றார். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், இன்னும் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்கள், கள்ளர்களால் வந்த மோசங்கள், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், இப்படி அவருக்கு ஏற்பட்டதான அந்த ஊழியத்தின் பாதையில் அவர் அடைந்த உபத்திரவங்கள். அதே பவுல் சொல்லுகிறார், நாங்கள் இப்படிப்பட்ட ஊழியத்தை, இப்படிப்பட்ட ஆவியை உடையவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய கண்களை இரக்கம் கிடைத்ததுனால நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் எலியாவையும் பவுலையும் ஒப்பிட்டு பாருங்க. சின்ன பாடுகள் வரும்போது, சில உபத்திரங்கள் வரும்போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சோர்ந்து போனார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நீங்களும் நானும் எத்தனை போராட்டங்கள் உபத்திரவங்கள் வந்தாலும் சோர்ந்து போவதில்லை. காரணம் என்ன? அவருடைய இரக்கம், அந்த இரக்கம் நமக்கு அவருடைய ஆவியை அளவில்லாமல் தந்திருக்கிறாரா? அந்த ஆவியின் பலத்தினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. அந்த ஆவியை கொடுத்தது அவருடைய இரக்கம் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த காலவேளையில் கர்த்தருடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறீங்க? அவருடைய ஆவியை ஆண்டவர் தந்திருப்பது தேவனுடைய இரக்கம். அந்த இரக்கத்தினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை, இனிமேலும் சோர்ந்து போவதும் இல்லை. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகள், இந்த காலவேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லுகிறேன். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, பலவீனங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. காரணம், உங்களை பலப்படுத்துகிறவர் கர்த்தர், உங்களை தூக்கி எடுக்கிறவர் கர்த்தர், நீங்கள் இழந்து போனதையெல்லாம் திரும்ப தரக்கூடியவர் கர்த்தர். இந்த காலவேளை உங்களுக்கு சமாதானத்தையும் பலனையும் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. சோர்ந்து வந்திருக்கிறீர்களோ? சோர்ந்து வந்திருக்கிறீர்களோ? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போராட்டங்களை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, எதிர்ப்புகளை கண்டு, பல விதங்களில் சோர்ந்து வந்திருக்கிறீர்களோ? நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருடைய இரக்கத்தை பெற்ற நீங்களும் நானும் சோர்ந்து போக கூடாது, சோர்ந்து போகிறது இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள் சோர்ந்து போகலாம். தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டெல்லாம் சோர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்களும் நானும் ஒருபோதும் சோர்ந்து போக கூடாது, சோர்ந்து போக முடியாது. ஏனென்றால் அவருடைய ஆவியானவர் திரும்ப திரும்ப நம்மை தேற்றுகிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை பரிசுத்த ஆவியை பெறாதிருப்பீர்களே, ஆனால் பரிசுத்த ஆவியை பெரும்படி தாகம் உள்ளவர்களாய், வாஞ்சை உள்ள பிள்ளைகளாய் இருங்கள். ஆவியானவரை என்னை நிரப்புங்கள் என்று கேளுங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற கர்த்தர், நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வாயாக. கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சையோடு நீ கேட்கும் போதே உன் இருதயத்தில் கர்த்தர் நம்முடைய ஆவியை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்வாயாக. உன் பலவீனங்கள் எல்லாம் மாறும், உன் சோர்வுகள் எல்லாம் மாறும். கர்த்தர் உன் சோர்வில் உன்னை விடுதலை ஆக்குவாராக. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால தான் நான் சொல்லுகிறேன், நீ ஒரு மதிலை தாண்ட முடியும். பரிசுத்தாவின் பலத்தினாலே அல்லாமல் உன்னால் ஒரு எந்த மதிலையும் தாண்ட முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பார். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீ பிசாசானவன் உனக்கு எத்தனை தடை கற்களை கொண்டு வந்தாலும், தடை சுவர்களை கொண்டு வந்தாலும், நீ மான்களின் கால்களை போல கர்த்தர் உன்னை பலப்படுத்தி அவைகளை தாண்ட பண்ணுவார், அவைகளை ஜெயிக்க பண்ணுவார். நீ ஒருபோது சோர்ந்து போக மாட்டாய். ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும் ஒரு சோர்வு உன்னை அணுகுவதில்லை. கர்த்தர் உன்னை சோர்வில் தூக்கி எடுப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் இந்த கால வேளையில சொல்லுகிறார், மகனே மகளே நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லுகிற கர்த்தர். மூன்றாவது,
உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடையும் பண்ணுவார். நல்லா கவனிங்க. அவர் உனக்கு இறங்கி, கர்த்தருடைய இரக்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்கிறபடினாலே, ஏன் தெரியுமா? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு ஒரு பெயர் இரக்கமுள்ளவர். எத்தனை பேர் அவரை அனுபவிச்சிருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் இரக்கம் உள்ளவர். அதனால தான் நீங்களும் நானும் இன்னும் எப்படி இருக்கிறோம் சொல்லுங்களேன். நீங்களும் நானும் இன்னும் எப்படி இருக்கிறோமா? அழிந்து போகாமல் இருக்கிறோம். நீங்களும் நானும் இன்றும் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அவருடைய இரக்கம். கவனிங்க, அவருடைய இரக்கத்தினாலே தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்புவார். ஆமென். அநேக நேரங்களில் கர்த்தரை நம்ம கோபப்படுத்தி இருக்கிறோம். எத்தனை பேர் நான் இல்லை பாஸ்டர், நான் ஒரு நாள் ஆண்டவரை கோபப்படுத்தினது இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? எத்தனையோ தடவைகள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறோமா? அம்மா அப்பாவை கோபப்படுத்துகிற மாதிரி ஆண்டவரை பல தடவை கோபப்படுத்தி இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். எத்தனையோ தடவைகள் ஆண்டவரை விசனப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? இளைய குமாரன் பிதாவை தகப்பனை கோபப்படுத்தி அவருடைய ஆஸ்திகளை எல்லாம் பிரித்து வாங்கி தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் அழித்து போட்ட ஒரு துன்மார்க்கன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த தகப்பன் எப்படிப்பட்டவரா? அந்த கோபத்தை விட்டு திரும்புகிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த காலவேளை நான் உனக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உன்மேல் கோபமாய் இருக்கிறார் என்று எண்ணாதே. ஆண்டவர் உன்மேல் கோபமாய் இருக்கிறார் என்று எண்ணாதே. ஒருவேளை நீ ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த தவறுகள் நிமித்தம், நீ செய்ததான குற்றத்தை நிமித்தம் ஆண்டவர் மேல் கோபமாய் இருக்கிறார் என்று நீ எண்ண வேண்டாம். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? நீ எப்பெல்லாம் கல்வாரிக்கு நேராய் போய் நிற்கிறாயோ, அந்த கல்வாரியுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சிலுவையின் அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் மேல் இருந்ததான கோபம், நம்ம எல்லாரும் மேல் இருந்த தவறுகளுடைய பாவத்தை நிமித்தம் நாம செய்த அந்த நம்ம மேல வர வேண்டிய தேவ கோபம் அத்தனையும் யார் மேல சொரியப்பட்டதா? அந்த சிலுவையில் தொங்கின தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல அத்தனை கோபங்களையும் அவர் மேல இறங்க பண்ணினார். அல்லேலூயா. நம்ம மேல வரக்கூடிய அத்தனை கோபத்தையும் அவர் மேல் இறங்க பண்ணி நமக்கு வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பை எல்லாம், நாம செய்த குற்றத்தை நிமித்தம் நமக்கு வரக்கூடிய எல்லா பாவ தண்டனைகளை எல்லாம் அவர் மேல் சுமத்தி அவரை நியாயம் தீர்த்தார். அவர் ஆக்கினை தீர்க்கப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அவர் நம்முடைய கோபங்களை சுமந்து நமக்காய் மரித்தது மட்டுமல்ல, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கும் உனக்காக எனக்காக கர்த்தருடைய பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா? அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவே, இன்னும் ஒரு விஷயம் அவனுக்கு மன்னியும் என்று, தகப்பனே இன்னும் ஒரு விஷயம் அவளுக்கு மன்னியும் என்று நமக்காக பரிந்து பேசி நம்ம மேல் வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்புக்கு தேவன் நம்மை விலக்கி காத்து கொண்டிருக்கிறார். அவர் கோபத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து, ஆமென் சொல்லுங்க, உனக்கு தயை செய்யும் காலம் வந்தது என்று தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம். உனக்கு தயை செய்யும் காலம் வந்தது. இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை நீ விசுவாசிப்பாயானால் அவரால் சொல்லப்பட்டவைகள் உனக்கு நிறைவேறும். கர்த்தர் உனக்கு தயை செய்யும் காலம் வந்தது. இதுவரை உன் வாழ்க்கையில் இருக்கதான எல்லா கஷ்டங்களும் மாறி, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளும் மாறி, கர்த்தர் உனக்கு இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் உனக்கு தயை செய்வாராக என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. எஸ்தரை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் அவளுக்கு தயை கிடைத்தது.
எஸ்தரை காண்கிற எல்லாருடைய கண்களும் தயை கிடைக்க பண்ணின கர்த்தர் உனக்கு இந்த 9வது மாதத்தில் தயை கிடைக்க பண்ணுவாராக. அவர் கோபத்தை விட்டு விலகி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி, அல்லேலூயா அல்லேலூயா, நீ படுகிற கஷ்டங்களை அவர் காண்கிறார், நீ படுகிற உபத்திரவங்களை காண்கிறார், நீ படுகிற வேதனைகளை எல்லாம் அவர் காண்கிறார், உன் கண்ணீரை காண்கிறார். அவர் உனக்கு இரக்கம் செய்ய போகிறார். ஏன் உனக்கு இத்தனை பாடுகள்? நீ ஏன் கஷ்டத்தில் வாழணும்? நீ ஏன் உபத்திரவத்தில் வாழுகிறாய்? நீ ஏன் துன்பத்தின் நடுவில் வாழ்கிறாய்? கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு தேவன் உனக்கு இரக்கம் செய்வேன் என்கிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஓ ஹல்லேலூயா. அவர் உனக்கு இரக்கம் செய்வார். கோபத்தை விட்டு அவர் நீங்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உக்கிரகத்தை விட்டு நீங்கினார். உனக்கு அவர் தயை செய்து உனக்கு இறங்கி, நல்ல கவனிங்க, உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். நீ குறுகி போவது இல்லை. ஆமாவா? விசுவாசித்தா அப்படியே உங்களுக்கு நடக்கும். கர்த்தர் உன் மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தம் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரா? விருத்தி அடைய பண்ணுவார். மகனே மகளே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. ஆண்கள் உங்க பக்கத்தில் இருக்கிற உதவிட ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க, நீங்க விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா அல்லேலூயா. சாலமோன் ஞானத்திலும் புத்தியிலும் கடற்கரை மணலை போல் என்ன பண்ணானா? விருத்தி அடைந்தான். ஆமென். குடும்பத்தை நடத்த தெரியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு சரியான வேலை செய்ய தெரியல, சம்பாதிக்க தெரியல, ஞானமா நடக்க தெரியல என்று நினைக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்மேல் இரக்கம் வைத்திருக்கிறதுனால நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்? உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். அல்லேலூயா. நான் சொல்ற இதெல்லாம் காரியங்களை நீங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் ஞானத்தை விருத்தி அடைய பண்ணுவார். உங்கள் புத்தியை தேவன் விருத்தி அடைய பண்ணுவார். உங்கள் சந்தோஷத்தை விருத்தி அடைய பண்ணுவார். வலதுகாரம் உயர்த்தி சொல்லுங்களேன், உங்கள் சமாதானத்தை விருத்தி அடைய பண்ணுவார். உங்கள் குடும்பத்தை விருத்தி அடைய பண்ணுவார். உங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்தை விருத்தி அடைய பண்ணுவார். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை, தொழிலை விருத்தி அடைய பண்ணுவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் கர்த்தர் இன்னும் உங்களுக்கு பிள்ளைகளை தந்து விருத்தி அடைய செய்வாராக. உங்களுடைய ஜனத்தை இன்னும் விருத்தி அடைய பண்ணுவார். ரட்சிக்கப்பட்ட கூட்டமுடைய குடும்பத்தில் பெருகும். அல்லேலூயா. உங்கள் கிராமத்தில் கர்த்தரை அறிந்த ஜனங்கள் பெருகுவார்கள். கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வாராக. கர்த்தர் சொல்ல, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் விருத்தி அடைய பண்ணுவேன், உன்னுடைய குடும்பம் விருத்தி அடையும். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன், கற்பத்தின் கனியை தந்து நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த சபை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் நம்மை விருத்தி அடைய பண்ணுவாராக. கரங்களை தட்டி அல்லேலூயா. கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுகிறவர். காரணம், அவர் நம்மேல் இரக்கமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கத்தை நிமித்தம் அவர் நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, நல்லா கவனிங்க, அவன் கெஞ்சுதலுக்கு, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவர். அல்லேலூயா. இந்த மனாசே யார்? அந்த வசனத்தை பிறகு தொடருவோம். இந்த மனாசே யார்? வீட்டில் போய் வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜ்யத்திலே, யூத ராஜாக்களிலே மிக 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 கொடிய, பாவியான, துன்மார்க்கமான,
ஒரு ராஜா, ஆண்டவரை ரொம்ப விசனப்படுத்தின ஒரு ராஜா இந்த மனாசே. காரணம் என்ன தெரியுமா? இது என்னுடைய ஆலயம், இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சாலமோன் கட்டின தேவாலயத்தை குறித்து சொன்னார். அந்த ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை இறங்க பண்ணினார். கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயம் நிறைந்திருந்தது. அந்த ஆலயத்துக்குள்ளே விக்கிரகத்தால் கொண்டு நிறைத்தார். அநேக விக்கிரகங்களை கொண்டு அந்த ஆலயத்துக்குள் நாட்டினவன் தான் இந்த மனாசே. அந்த பரிசுத்த ஆலயத்துக்குள் விக்கிரக ஆராதனை செய்து அந்த விக்கிரகங்களுக்கு பலியிட்டு அதற்கு பூஜை செய்து அந்த தேவாலயத்துக்குள்ளே பண்ணி அதை தீட்டுப்படுத்தினவன் இந்த மனாசே. தன் பிள்ளைகளை கொண்டு தீக்கடக்க பண்ணி குறி சொல்கிறதை பார்த்து கர்த்தரை மிகவும் வருத்தப்படுத்தினவன் இந்த மனாசே. கர்த்தர் இவனை புறஜாதி ராஜாக்களின் கையிலே ஒப்பு கொடுத்து அவர்கள் இவனை பிடித்து கைகளுக்கு விலங்கிட்டு அவனை கொண்டு போகும்போது இவன் கர்த்தரை நோக்கி கதறுகிறான், ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறான். ஆண்டவரை, இந்த புறஜாதிகள் ராஜாக்கள்லாம் வணங்குகிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று நான் நம்பி மோசம் போனேன். அதை நம்பி கர்த்தருடைய ஆலயத்துக்குள் அவைகளை கொண்டு வைத்து அவைகளை நான் வணங்கினேன். இவைகளெல்லாம் என்னை கைவிட்டது. இவைகளில் நம்பி நான் ஏமாந்து போனேன். வீணாக இவைகளுக்கு நான் பலியிட்டேன், என்னை மன்னியும் என்று அவன் நெருக்கப்படுகிற போது கர்த்தரை கூப்பிட்டானா? அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் போடுமா? 12, அது 11. ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினார். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கினார். ஆமென். அல்லேலூயா. நாமளா இருந்த நிச்சயமா இத்தனை கொடிய பாவிக்கு நியாயமான தண்டனை கிடைத்தே ஆகணும்னு நினைப்போம். ஏன்னா அவருடைய பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தின ஒரு பாவியா இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்றைக்கு அந்த எருசலேம் தேவாலயம் அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், அவருடைய இரத்தத்தாலே நம்மை கழுவி நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றார். அந்த தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதிருங்கள் என்றார். ஆமென். அந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்து போட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். எத்தனை ஆமென் சொல்லுவீங்க? சத்தமா? நீயே தேவனுடைய ஆலயம். ஆமா தானே? அந்த தேவனுடைய ஆலயத்தை இன்றைக்கு நாம எப்படி வச்சிருக்கிறோம்? அந்த ஆலயத்தை எப்படி நாம் இன்றைக்கு அதை பரிசுத்தமா வைத்திருக்கிறோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமாய் இருக்கிறவன், சொல்லுங்க, பரிசுத்தமாய் இருக்கிறவன், அசுத்தமாய் இருக்கிறவன், நீ கர்த்தருடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை நீ பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ பார்க்கிறதான வீடியோக்கள், நீ பார்த்ததான கண்களினால் பார்க்கிற உன் சிந்தைகளை பாழாக்கி கொண்டிருக்கிற அந்த காட்சிகள் உன் இருதயமாகிய ஆலயத்தை தீட்டுப்படுத்தும் என்று உனக்கு தெரியுமா? அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினதுனால ஆண்டவர் அந்த ஆலயத்தை விட்டு வெளியேறினார் என்று வேதம் சொல்லுகிறது. இரக்கமுள்ள தேவன் இந்த மனாசைக்கு இறங்கினார். அவன் கெஞ்சினான் ஆண்டவரை நோக்கி. இப்படி நெருக்கப்படுகையில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை நான் தவறு பண்ணிட்டேன், அறியாமைனால விக்கிரகம் தான் தெய்வம் என்று நம்பிட்டேன்.
அவைகளுக்கு நான் பூஜை செய்தேன், பலியிட்டேன், என்னை மன்னியும் என்று கெஞ்சுகிறான். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இன்றைக்கு நீ மனம் திரும்பி, ஆண்டவரே நான் தவறுகளை பண்ணிட்டேன், உம்முடைய தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினேன், என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தினேன், அறியாமையினாலே இவைகளெல்லாம் செய்தேன் என்று இன்னைக்கு மனம் திரும்பினான். ஆண்டோடைய சமூகத்தில் மனாசே போல நீ மனம் திரும்பினான், கர்த்தர் மனாசைக்கு இறங்கினவர் உனக்கும் இரக்கம் செய்வார். அல்லேலூயா. அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். அப்பொழுது கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். கையை தட்டி நல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட அவனுடைய விலங்கை ஆண்டவர் தகர்த்து அந்த சிறையிருப்பிலிருந்து, பாபிலோன் சிறையிலிருந்து கர்த்தர் அவனை எருசலேமுக்கு வர பண்ணினார். உன் சிறையிருப்பு மாறும். நீ மனம் திரும்பினால் சிறையிருப்பு மாறும். கர்த்தரிடத்திலே மனம் திரும்பினால் நீ சிறையிருப்பில் இருக்க போகிறது இல்லை. கர்த்தர் உன்னை விடுதலை செய்வாராக. அல்லேலூயா. நீ மனம் திரும்பினால் உனக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர் அவனை அந்த சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வந்து கவனிங்கள், அவனுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அவனுடைய ஊருக்கு வர பண்ணினார் என்றல்ல, அவனுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். இழந்து போன ராஜ்யத்தை திரும்ப கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், நீ இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும் திரும்ப உனக்கு தருவார். நீ இழந்து போன சமாதானத்தை திரும்ப உனக்கு தருவார். நீ இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப உனக்கு தருவார். ஏனென்றால் அவர் இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயாவா. அவரை நோக்கி இந்த காலவேளையில், ஆண்டவரே எனக்கு இரங்கும், தவறு செய்திருந்தால் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தியிருந்தால் மன்னியும் என்று அவரை நோக்கி கூப்பிடுவாயானால் அவர் உனக்கு இறங்குகிற கர்த்தர். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப உனக்கு தருகிற கர்த்தர். கடைசியாக உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் 3 முக்கியமான காரியங்களை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். உபாகமம் 4:31, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால். நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை? அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தேவனை ஆராதிக்கிறதுனால சந்தோஷப்படுறீங்க? ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியினால் உன்னை கைவிடவே, நீ கைவிடப்பட வேண்டிய ஆளுதான். நீங்களும் நானும் நியாயப்படி கைவிடப்பட வேண்டியவர்கள். ஆனால் அவர் இரக்கம், அவருடைய இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறதுனால அவர் என்ன செய்யறாரா? நம்மளை கைவிடுகிறதே இல்லை. வெள்ளம் வந்து இழுத்து கொண்டு போகிறது, கர்த்தர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறார், நான் உன்னை விடுறதில்லை. இல்லைன்னா எத்தனையோ போராட்டங்களில் பிரச்சனைகளில் நாம் விலகி போயிருப்போம், கையை விட்டுட்டு போயிருப்போம், உபத்திரவங்கள் வந்தபோது விட்டு போயிருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை இல்லை நான் இரக்கமுள்ளவர், ஆகையினால உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன், உன் கையை நான் விடுறதில்லை, ஏன்னா நான் இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த தேவனை ஆராதிப்பது எத்தனை பாக்கியம் தெரியுமா? ஆமென். நீ தாயின் கற்பத்தில் இருக்கும்போது உன் கையை பிடித்தவர், நீ திரும்ப கல்லறையில் சேர்க்கப்படுகிற கால வரைக்கும் உன்னை கையை விட மாட்டார். நீ திரும்ப கர்த்தருடைய கல்லறையில் சேர்க்கப்படுகிற வரைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் தேவன், நான் உன்னை கைவிடப் போவது இல்லை. அல்லேலூயா. நான் உன்னை கைவிடவும் மாட்டார். அடுத்த வார்த்தை சொல்றார், உன்னை நான் அழிக்கவும் மாட்டார். ஆமென் சொல்லுங்க, அழிக்கவும் மாட்டார். இன்றைக்கு வரைக்கும் நீங்க கவனிங்க, ஒரே ஒரு வார்த்தை, இந்த வசனத்துடைய உண்மை அதை அப்படியே நான் சொல்றேன். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே சொல்றார், நீ ஒரு முரட்டாட்டம் உள்ள ஜனம், நீ பிடரிய கடினப்படுத்துகிற ஒரு ஜனம், இருதயம் கடினப்பட்ட ஒரு ஜனம். ஆனால்
நீ ஆராதிக்கிற தேவன், உன் பிதாக்களோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் இருக்கிறாரே, அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடினால் அவர் உன்னை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். உன்னை அழிக்கவும், அப்படின்னா என்ன தெரியுமா? நீ அழிக்கப்பட வேண்டிய ஆள்தான். இந்த யூதர்களைப் போல முரட்டாட்டம் உள்ளவர்கள் ஒருவருமே இல்லை. நீங்க பழைய ஏற்பாடு எல்லாம் வாசிங்கன்னா எத்தனை அற்புதங்களை தேவன் இவர்களுக்கு காணும்படி செய்தார். தன்னை தேவன் என்று அறிந்து கொள்வதற்காக எத்தனை அற்புதங்களை செய்தாலும் இந்த ஜனங்கள் திரும்ப 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 விழுந்து போகிறவர்களும், பின்வாங்கி போகிறவர்களும், மறுதலிக்கிறவர்களும், எதிர்க்கிறவர்களும், முரட்டாட்டம் பண்ணுகிற ஜனங்களுமாய் இருந்தார்கள். சில நேரங்களில் ஆண்டவர் ரொம்ப கோபப்பட்டு இவர்களை கைவிட்ட நேரங்கள் இருக்கிறது. இந்த யூதர்கள் தாங்க இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். ரோமர்கள் அல்ல, இந்த யூதர்கள். இந்த யூதர்கள். பிலாத்து சொல்லுகிறான், இவர் ஒரு நீதிமான், இவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை, இவருடைய இரத்த பழிக்கு நானோ என் குடும்பமோ அது சம்பந்தம் இல்லை என்று கையை கழுவுறான். இந்த யூதர்களா என்ன சத்தமிட்டார்கள் தெரியுமா? இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்றார்கள். ஆமென். இந்த இரத்த பழி தான் இவங்க எங்கு போய் சிக்கினார்கள்? உலகம் எங்களுக்கு சிதறடிக்கப்பட்டது மட்டுமல்ல, ஹிட்லரின் காலத்தில் 60 லட்சம் யூதர்களை அவன் கொன்றான். 1-2 இல்லை, அல்லேலூயா, 60 லட்சம் யூதர்களை கொன்றான். உலகமெங்கிலும் துன்பப்படுத்தப்பட்டார்கள். யூத ஜனம் என்று ஒரு நபர் உலகத்தில் இருக்கக்கூடாது என்றால் தேடி தேடி அழித்தார்கள். இந்த வாக்குத்தத்தம் உன்னை அழிக்கவும், நீ அழிஞ்சு போக வேண்டிய ஆளுதான். எத்தனை இனம் அழிக்கப்பட்டு போயிருக்கிறது தெரியுமா? இன்னைக்கு அமலேக்கியர் ஒரு ஜாதி உலகத்தில் இல்லை, மோவாபியர்கள் உலகத்தில் இல்லை, அம்மோனியர்கள் உலகத்தில் இல்லை, பெலிஸ்தர்கள் உலகத்தில் இல்லை. ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் அன்றைக்கு சொன்ன வாக்குத்தத்தம், அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார். நான் சொல்றேன், அவ்வளவு ஒரு கொடிய யூதர்களை அழிக்க மாட்டேன்னு சொன்ன கர்த்தர் இந்த காலவேளையில் உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழிப்பது இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் சந்ததியை நான் அழிப்பதில்லை, உன்னுடைய ஆசீர்வாதங்களை நான் அழிப்பதில்லை, உன்னுடைய பொருளாதாரத்தை நான் அழிப்பதில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் இரக்கமுள்ள தேவன். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆமென். கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் என்பது மட்டும் இல்லை, அதை மறக்கவும் மாட்டார். ஆமென். கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அவர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். ஆமென் தானே? எத்தனை கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நீங்க விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கர்த்தரால் உனக்கு என்னதெல்லாம் சொல்லப்பட்டதோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் உனக்கு நிறைவேற்றுவார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லி இருக்கிறார், இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு நான் இறங்குவேன், என் ஜனம் அல்லாத இருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். 2, நாங்கள் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றதுனால நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போகவே மாட்டோம். ஆமென். கர்த்தர் தமது கோபத்தை விட்டு திரும்பி அவர் உனக்கு இரக்கம் செய்கிறபடினாலே அவர் உனக்கு தயை செய்து உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன் என்று சொன்னார். மாத்திரமல்ல, கர்த்தர் மனாசேக்கு இரக்கம் செய்து அவனுடைய ராஜ்யத்தை திரும்ப அவனுக்கு தந்தார். கடைசியாக உன் தேவன் உனக்கு இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் உன்னை கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். கைத்தட்டி சந்தோஷமாய் ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எழுப்பி நிற்கலாம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதாரே துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. சொல்லுங்க, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அது காலை தோறும் புதிதாயிருக்கும். அது காலை மெய்யாக மெய்யாக எங்களது மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அது காலை தோறும் புதிதாயிருக்கும். அது காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே, மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் மேலே விழுந்ததையா. ஐயா, மேலே விழுந்ததையா, மேலே விழுந்ததையா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அது காலை தோறும் புதிதாயிருக்கும். அது காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே. தேவனுடைய மனதுருக்கம், தேவனுடைய மனதுருக்கம். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, நீர் மனதுருக்கம் உள்ளவர். உம்முடைய மனதுருக்கம்
ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு நீ இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. இரக்கத்தின் உருவமாய் இந்த உலகத்தில் 33 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 3.5 ஆண்டு காலங்கள் அவர் ஊழியத்தின் பாதைகளை கடந்து போனார். அவர் இந்த உலகத்தில் இருந்த காலங்களில் எத்தனையோ ஜனங்களுக்கு அவர் இரக்கமுள்ளவராக தன்னை வெளிப்படுத்தினார். ஒரு குஷ்டரோகி வருகிறார். அவரிடத்தில் முழங்கால் படியிட்டு அவன் சொன்னான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். வேதம் சொல்லுகிறது, அவர் அவன் மேல் மனதுருகினார். அவர் மனதுருகி தன் கரத்தை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று கர்த்தர் சொன்னார். அந்த நேரத்தில் தாமே அவன் சுத்தமானான். என் அன்பு பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினாலே இந்த காலவேளையில் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நான் உன்னை எனக்கு ஜனமாக நான் சேர்த்து கொண்டேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் நன்றி உள்ள இதயத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய ஜனம் என்று சொல்லுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய குமாரன் குமாரத்தி என்று சொல்லுவதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஆண்டவரே நீர் என் மேல் வைத்த இரக்கத்தினாலே இன்னைக்கு நான் உம்முடைய ஜனமாக இருக்கிறேன். உம்மை பார்த்து தேவனே என்று சொல்லுகிறேன். உம்மை பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஹல்லேலூயா. முந்தைய காலங்களில் இரக்கம் பெறாதிருந்த நம்மை ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டினபடினாலே இன்றைக்கு நாம் தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அவருடைய இரக்கம் அவருடைய அபிஷேகத்தை நமக்கு தந்தது. அவருடைய ஆவியை அளவில்லாமல் நமக்கு கொடுத்தது. அது நிமித்தமாய் நாம் சோர்ந்து போகவில்லை. எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, ஆனால் நாம் சோர்ந்து போகவில்லை. இதுவரைக்கு நம்ம சோர்ந்து போகாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்மை விட்டு எத்தனையோ பேர் கடந்து போனார்கள், நம்மை விட்டு எத்தனையோ பேர் பிரிந்து போனார்கள், ஆனாலும் நம்ம சோர்ந்து போகவில்லை. எத்தனையோ நிந்தைகள் அவமானங்கள் வந்தது, ஆனாலும் நாம் சோர்ந்து போகவில்லை. காரணம் அவருடைய இரக்கம் நம்மை பலப்படுத்தினது. அல்லேலூயா. அவருடைய கோபத்தை விட்டு ஆண்டவர் திரும்பினார். காரணம் நம்ம மேல வச்ச இரக்கம். நமக்கு தயவு செய்தார். கர்த்தர் சொல்றார், உண்மையில் நான் இரக்கமாய் இருக்கிறபடினாலே நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். உண்மையில் நான் இரக்கமாய் இருக்கிறதுனால என் அன்பு பிள்ளையை நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். நீ இப்பொழுது இருக்கிறதில் இருந்து நீ விருத்தி அடைவாய். நீ விருத்தி அடைவாய். உன் சந்தோஷம், சமாதானம், உன் விடுதலை, உன்னுடைய ஜெய வாழ்வு எல்லாம் விருத்தி அடையும். நீ கையிட்டு செய்கிற வேலைகள் விருத்தி அடையும். உன்னுடைய சம்பாத்தியம் விருத்தி அடையும். உன்னுடைய பொருளாதாரம் விருத்தி அடையும். கர்த்தர் உன் குடும்பத்தை விருத்தி அடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு குழந்தை பாக்கியங்களை தந்து உன் குடும்பத்தை தேவன் விருத்தி அடைய பண்ணுவாராக. நான் உன்மேல் இரக்கமாய் இருக்கிறபடினாலே நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மனாசேக்கு இரக்கம் செய்து தேவன் அவனை ராஜ்யத்திற்கு திரும்பி வர பண்ணினார். திரும்பி வர பண்ணினார். என் அன்பு பிள்ளையே, கர்த்தர் உன்னை மறுபடியும் முந்தின சமாதானத்திற்கும் முந்தின ஆசீர்வாதத்திற்கும் முந்தின ராஜ்யத்திற்கும் ஆளுகைக்கும் கர்த்தர் உன்னை திரும்ப பண்ணுவாராக. திரும்ப பண்ணுவாராக. ஆமென், 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 ஆமென். அவர் உண்மையில் இரக்கமாய் இருக்கிறபடினாலே உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை நான் அழிக்கவும் மாட்டேன். உன்னை நான் மறக்கவும் மாட்டேன். கரங்களை தட்டி எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமாய் ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொன்னீரே. எங்கள் தேவனால் எங்களுக்கு சொல்லப்பட்டவைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சொன்னவைகளை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். இந்த கால வேளையிலும் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும்
உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற பண்ணுவீராக. செலுத்தப்பட்ட காணிக்கைகளை அங்கீகரித்து நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகளை நூறத்தனையாய் திரும்ப தருவீராக. கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ஜனத்தை எல்லா விதங்களிலும் பெருக பண்ணுவீராக. எல்லா மகிமையும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.